வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசியில் சூரியனுடைய பயிற்சி ஏப்ரல் 13ஆம் தேதி 2024 அன்று இரவு 8:51 நடைபெற்றது. இந்த நேரத்தில் கும்பம், மீனம் ஆகிய இந்த 2 ராசிகளின் கணிப்பு மற்றும் சாதக பாதக பலன்கள் என்ன என்று பார்ப்போம். மேஷ ராசியில் சூரியன் பயிற்சி ஜோதிட சாஸ்திரம் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இது சோதிட ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. மேஷம் என்பது ராசியின் முதல் ராசியாக இருக்கிறது மற்றும் இங்கே சூரியன் மேஷ ராசியில் நுழையும் போது அவர் உச்சம் பெறுகிறார். இவர் தெற்கு அரைக்கோணத்தில் இலையுதிர் காலத்திலும் வடக்கு அரைக்கோணத்தில் வசந்த காலத்தில் தொடக்கமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. சோதிட ரீதியாக சூரியன் மேஷராசிக்கு மாறுவது ஆற்றல், முன்முயற்சி மற்றும் உற்சாகத்தின் பதவியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. மேஷம் என்பது செவ்வாய் பகவான் ஆளப்படும் நெருப்பு ராசியாகும். எனவே இவர் இங்கு அடிக்கடி உயிர் மற்றும் உந்துதல் உணர்வுகளை ஜாதகருக்கு கொடுத்து அவர்களை செயல்பட வைக்கின்றார். இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கும் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தங்கள் இலக்குகளை உறுதியுடன் தொடர்வதற்கும் அதிக விருப்பத்துடன் செயல்பட்டு அதில் வெற்றி பெறுவார்கள். இந்த பயிற்சியின் தனித்துவம் மற்றும் சுய வெளிப்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷம் அதன் சுதந்திரமான மற்றும் முன்னோடி மனப்பான்மைக்காக அறியப்படுகிறார். சாதகர்கள் தங்கள் இலக்குகளை நிர்ணயிக்கவும் ஓய்வெடுக்கவும் வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான வாய்ப்புகளை தழுவவும் இந்த சூரியனுடைய பயிற்சி என்பது சிறந்த நேரமாகவும் காலமாகவும் இருக்கிறது. அதனால் மேஷத்தில் சூரியன் சஞ்சாரமாகும் இந்த சமயத்தில் கும்பம், மீனம் ஆகிய இந்த 2 ராசி வாரியான கணிப்புகள் மற்றும் சாதக பாதக பலன்கள் பற்றி நாம் விரிவாக இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசி மக்களுக்கு திருமணம் மற்றும் கூட்டாண்மையுடன் தொடர்புடைய 7ஆம் வீட்டின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார். இவர் நண்பர்கள் தொடர்பு, அவருடைய தொடர்பு, சுய வளர்ச்சி மற்றும் உடன்பிறப்புகளின் 3வது வீட்டில் தற்சமயம் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் முன்னணியில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி மக்கள் தங்களை நல்லதொரு முன்னேற்றத்தில் காணலாம். இவர்களின் தொழில்முறை முயற்சிகளில் சிறந்து விளங்குவதற்குண்டான சூழ்நிலைகளும் ஆன்சைட் வேலை அல்லது அதற்கு தேவைப்படும் திட்டங்களை உண்டான வாய்ப்புகளை இவர்கள் பெற்று நலமுடன் வாழலாம். இவர்களின் மூலோபாய சிந்தனை, பிணைப்பு, அங்கீகாரம் மற்றும் சக பணியாளர்களுடைய இவருடைய தொடர்பு மற்றும் மேலதிகாரின் பாராட்டு ஆகியவற்றின் மூலம் இந்த கும்பராசி மக்கள் தங்களின் புதுமையான யோசனைகளை, திட்டங்களை வெளிப்படுத்தி நல்லதொரு வாழ்வில் முன்னேற்றத்தை அடைந்து ஆதாயத்தை அடைவார்கள். இவர்கள் வணிக முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி மற்றும் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செயல்படுவதன் மூலம் இந்த காலம் இந்த மக்களுக்கு தொழில்முறை அரங்கில் நம்பிக்கையுடன் தங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்கி ஆதாயத்தை பெற்று வரவுடன் வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய தன்மையில் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த கும்பராசி மக்களுக்கு இருக்கிறது. இவர்கள் நீண்டகால வெற்றி மற்றும் நிறைவுக்கு இது வழிவகுக்கக்கூடிய தன்மையிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொருளாதார நிதி முன்னணியில் பார்க்கும் பொழுது கும்ப ராசி மக்கள் சாதகமான முன்னேற்றங்களை அனுபவிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூரியனுடைய பயிற்சியின் போது 3ஆம் வீட்டில் சூரியன் அமர்வது குறிப்பாக எழுதுதல், பேசுதல், நிச்சயதார்த்தம், சிறிதூர பயணம் அல்லது ஆன்லைன் முயற்சிகள் போன்ற தகவல் தொடர்பான வழிகள் மூலம் வருவாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இருக்கு என்று இந்த கிரக நிலைகள் கூறுகின்றன. எதிர்கால நிதி வளர்ச்சி மற்றும் நிதியினுடைய ஸ்திரத்தன்மைக்கு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குவதற்கான இவரின் திறனை மேம்படுத்தக்கூடிய வேலைவாய்ப்பும் தொழில் முன்னேற்றமும் அது சார்ந்த ஒத்துழைப்பிற்கும் நல்லதொரு பலன் கிடைக்கும். இவர்கள் வெளிநாட்டு ஒத்துழைப்பிற்கான வெளிநாட்டு வாய்ப்புகளையும் இந்த கும்பராசி மக்கள் கண்டுபிடித்து அதிலும் இவர்கள் வெற்றி பெற்று மகிழ்வுடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. கும்பராசி மக்களுடைய உறவு முறையில் பார்க்கும் பொழுது உறவுகளின் நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர புரிதலின் காலத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேஷராசியில் இந்த சூரிய பயிற்சி திறந்த தொடர்பு மற்றும் பகிரப்பட்ட இலக்குகளை வளர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இவருடைய கூட்டாளர்கள், துணைகள், குடும்பத்தினர், உறவுகள்
மற்றும் நண்பர்களுடன் நல்ல ஒரு பிணைப்பை வலுப்படுத்தி நலமுடன் வாழ்வார்கள். கும்பராசி மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மிகவும் ஆழமாக நேசித்து பண்புடன் இணைந்திருப்பதை யாவரும் காணலாம். இவர்களிடம் நம்பிக்கை, மரியாதை மற்றும் பாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் அர்த்தமுள்ள உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. அதனால் பயனுள்ள தகவல் தொடர்பு மற்றும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவு, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கான ஆதரவான சூழலை உருவாக்கி நெருக்கம் மற்றும் நிறைவு உணர்விற்கு பங்களிக்கிறது இவருடைய உறவும் இவருடைய ஒரு கவனிப்பும். கும்பராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இவருடைய தேகம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்தியின் காலத்தை அனுபவித்து நலமுடன் வாழ்வார்கள். மேஷ ராசியில் சூரியனின் சஞ்சாரம் இவர்களுக்கு துணிச்சலையும் மனதில் உறுதியையும் வரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. மேலும் இவர்கள் முன் எழக்கூடிய எந்த சவால்களையும் தாங்கும் அல்லது எதிர்த்து நிற்கும் திறன் மற்றும் நம்பிக்கையுடன் அதை சமாளிக்க இவர்களுக்கு உதவுகிறது என்பதை கூற வேண்டும். இருப்பினும் சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அது இந்த வெயிலினுடைய தாக்கத்தால் இருக்கும். ஆகவே சற்று நேரம் ஓய்வெடுத்து செயல்பட்டால் யாவும் நலமாகும். ஒட்டுமொத்தமாக கும்பராசி மக்களுக்கு ஆரோக்கியமும் நல்ல ஒரு தேக திடகாத்திரமும் நிலையானதாக இருக்கும் என்று கூறலாம். இது கும்பராசி மக்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருத்தமாக இருக்க அனுமதிக்கிறது இந்த சூரியனுடைய பயிற்சி. ஆகவே கும்பராசி மக்கள் தங்களுடைய சுய ஒழுக்கத்தையும் மனதின் உள்ள வலிமையை மேம்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் முக்கியமாக இவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியது. அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு சூரியன் 6வது வீட்டில் தன்னுடைய செயல்பாடுகளில் இருக்கிறார். இவர் தற்சமயம் மரணம், நோய்கள் மற்றும் எதிரிகளுடன் தொடர்புடையதாக இருக்கிறார். தற்போது செல்வம், குடும்பம் மற்றும் பேச்சு, வாக்கு, தனஸ்தானமான 2வது வீட்டின் வழியாக இவர் தன்னுடைய பயிற்சியை தொடங்குகிறார். தொழில் ரீதியாக இந்த பயிற்சி என்பது இவர்களின் தொழில்முறை பயணத்தில் சில தடைகளையும் அதனால் உண்டாகக்கூடிய பலன் சார்ந்து அளிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இவர்கள் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு இருந்த போதிலும் இவர்கள் எதிர்ப்பை சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மற்றும் தங்கள் தொழில் இலக்குகளை அடைவதில் சில தாமதங்களை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. கூடுதலாக மேலதிகாரிகளிடமிருந்தும் சக ஊழியர்களிடமிருந்தும் இவர்களுக்கு ஒத்துழையாமையும் சில அங்கீகாரம் அல்லது பாராட்டு இல்லாமையும் கிடைக்கும். இதனால் இவர்கள் மனம் சிரமப்பட்டு விரக்தியின் உணர்வுகளுக்கு ஆட்பட்டு மன வருத்தம் அடைவார்கள். ஆகவே மீனராசி மக்கள் கூடுதலாக பணிச்சுமை மற்றும் பொறுப்பினால் தங்களை சுமையாக காணக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகவே இது எல்லாம் சாதாரணமானது என்று தினந்தோறும் நிகழக்கூடிய சம்பவம் என்று நினைத்து ஒதுக்கி தந்து மனதையும் தேகத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகளில் பின்னடைவு மற்றும் உறுதியுடன் செல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இருப்பினும் மீனராசி மக்களுக்கு சவால்கள் இருந்த போதிலும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே சக ஊழியருடன் நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்பதன் மூலம் இந்த மீனராசி மக்கள் தங்களின் செயல்திறன் மிக்கவர்களாகவும் எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாகவும் இருக்க இவர்கள் மற்றவர்களையும் ஊக்குவித்து தானும் அதற்கு தகுந்தாமல் செயல்படுவார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். புதிய வாய்ப்புகள் அல்லது திட்டங்களுக்கான கதவுகள் எப்பொழுதும் உங்களுக்காக திறந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இதனால் மீனராசி மக்கள் தங்கள் திறமைகளையும் திறமை சார்ந்த நுட்ப அறிவுகளையும் வெளிப்படுத்த இந்த நேரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய ஆதாயத்தையும் தொழிலையும் உங்களால் பெருக்கிக் கொண்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொருளாதார நிதி ரீதியாக மீனராசி மக்கள் இந்த சூரியனுடைய பயிற்சியின் போது சற்று எச்சரிக்கையாகவும் சற்று விவேகத்தையும் நுட்ப அறிவுடனும் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. நிதி மற்றும் பொருள் சொத்துக்களை ஆளும் 2வது வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிக செலவுகள் அல்லது நிதி கடமைகள் ஏற்படலாம். அனைத்து சவால்களையும் சமாளிக்க மீனராசி மக்கள் பணம் சார்ந்த மேலாண்மைக்கு ஒரு முக்கிய இடம் தர வேண்டும். கட்டுப்படுத்த வேண்டும் செலவுகளை. நுட்ப அறிவுடனும் மூலோபாய அணுகுமுறையை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்ய அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. உங்களுடைய பணம் செலவழிக்கும் போது சில பட்ஜெட் செலவுகளை முக்கியமானதாக இருக்கிறது. அது யாது என்று குறிப்பெடுத்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேஷ ராசியில் இந்த சூரிய பயிற்சியின் போது தங்களது உறவு முறையில், அதாவது மீனராசி மக்களுடைய உறவு முறையில் பார்க்கும் பொழுது இந்த
பயிற்சியின் போது சில கொந்தளிப்புகள், மனக்கொந்தளிப்புகள் அல்லது முரண்பாடுகள் மூலம் தங்களை தாங்களே வழிநடத்துவதை காணலாம். இது உங்களுக்கு இழுக்காக மாறக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அதனால் உங்களுடைய தொடர்புகள் முறிவுகள் அல்லது தவறான புரிதல்கள் உங்களுடைய துணையிடமும் உறவுகளிடம் காதலில் இருப்பவர்களுக்கு காதல் செய்யும் எதிராளியிடம் பதட்டங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் தங்கள் உறவுகளுக்குள் திரிபு அல்லது தேவையற்ற மோதலை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ஆகவே மீனராசி மக்கள் பொறுமையும் நல்லதொரு பண்பாடான பேச்சுவார்த்தையும் அதனால் ஒரு அனுதாபத்தையும் கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தங்களால் எழும் பிரச்சனைகள் அல்லது மற்றவர்களால் எழும் பிரச்சனைகள் அல்லது கவலையை தீர்க்க தங்கள் பங்காளிகள், கூட்டாளருடன் அல்லது உறவுகளுடன் திறந்த மற்றும் நேர்மையான தகவல் தொடர்புகளை வளர்க்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவதால் நீங்கள் நலமுடனும் வரமுடனும் வாழ முடியும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த சூரிய சஞ்சாரத்தின் போது இந்த மீனராசி மக்கள் சுய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 6ஆம் வீட்டின் மீது ஆட்சி சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். மன அழுத்தம் அல்லது பதட்டம் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்கங்களை பின்பற்றுவதற்கு இந்த மீனராசி மக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சூரியன் தங்களுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் தங்களுடைய வீட்டில் பக்கத்து வீட்டில், அதாவது லாபஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்ற வீட்டில் இருப்பதால் தேவையற்ற மனக்குமுறல்கள் உருவாகி குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால் மன அழுத்தத்தால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். ஆகவே இவையற்றையெல்லாம் நீங்கள் மறந்து சற்று அமைதியாக தியானம், யோகா, நடைப்பயிற்சி வெற்றிகளில் உங்களுடைய மனதை செயல்படுத்தி நீங்கள் வாழ உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்பதை மனதில் பதித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.